என்னோட 2 ஸ்டாஃப் வந்து உள்ளக்க உக்காந்துருக்கும் போதே பில்டிங்கை வந்து இடிக்கிறாங்க. நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே எனக்கு வந்து அப்ரூவ்டு கேன்சல் ஆயிடுச்சு, எங்களால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க, 15 நாள் பொறுத்துக்கோங்க. அவங்க வந்து அடியால வச்சுட்டு பேசுகிறாங்க. நீங்கள் லேடியாக இருக்கீங்க, நாங்கள் வந்து உரு தெரியாமல் உங்களை வந்து நாங்கள் அழிச்சிருவோம், ஏன்னா பில்டிங்கை வாங்கியிருக்கிற ஆள் வந்து அந்த மாதிரி ஆள். ஸோ நாங்கள் வந்து பைசாலாம் உங்களுக்கு பே பண்ணி கொடுக்கவே முடியாது, நீங்கள் அப்படியே வெளில போயிருங்க, கொடுத்த அட்வான்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நான் பில்டிங்கை வந்துட்டு நானாக என் இஷ்டப்படி காலி பண்ணுறேன்னா உள்ளே இருக்க இன்டீரியர் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு அக்ரிமெண்ட் பீரியட் 2028 வரைக்கும் இருக்கையில் நான் எப்படி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி வெளில போக முடியும்? என்னோட நேம் வந்து தேவி. நான் 2015 இந்த பில்டிங்க்கு வந்தேன். இந்த பில்டிங் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்டி காம்ப்ளெக்ஸ் பெரியசாமிக்கு டவருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு சிந்தாமணி வழியாக பஸ் வந்து உள்ளே நுழையும். அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்து பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் வந்துட்டு நான் கடந்த 12 வருஷமாக 2015 நான் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கேன். 11 வருஷம் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 12வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 12 வருஷமாகவும் நான் இந்த பில்டிங்கில் தான் இருக்கேன். இந்த பில்டிங்கோட ஓனர் பேர் வந்து மோத்தி வெங்கடேஷன். 4 பேரில், அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பையன் 2 பேர், ஹரிஷ், அவங்க ஒய்ஃப் சுபஸ்ரீ, அவங்க 4 பேரில் வந்துட்டு இந்த பில்டிங்கோட ஃபுல் இதுவுமே இருக்குது. இவங்க 4 பேரோட தான் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து சைனிங் அத்தாரிட்டி வந்து மோத்தி வெங்கடேஷன் தான். அவர் தான் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பில்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே சைனிங் அத்தாரிட்டி அவர் தான். நான் வந்து கடந்த 15 வந்து உள்ளே வந்தேன். 18 வரைக்கும் வந்துட்டு 1 இயராக வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 3 இயர்ஸாக வந்துட்டு அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கண்டினியூஸாக வந்துட்டு 2023 வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த 23 வந்து 25 இந்த இயர் எண்டில் தான் வந்து முடியணுமே அந்த அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டு முடியறதுக்கு முன்னாடியே திரும்பவும் இவர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இந்த பில்டிங்கை வந்துட்டு நாங்கள் ரெனோவேஷன் பண்ண போகிறோம், கடந்த February மந்த்து நாங்கள் வந்து ரெனோவேஷன் பண்ண போகிறோம், மொத்த பில்டிங்கையும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்துட்டு 2 மாதம் ஆகும், டோட்டலாக வந்து ஏப்ரல் மந்த்து பில்டிங்கை நான் உங்கள் கையில் கொடுத்துருவோம், நான் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் எலிவேஷனாக மாற்றிக்கிறேன், பாத்ரூமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிகாஸ் பாத்ரூம் வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, ஏன்னா இது எக்ஸாக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி தான் எங்கள் எல்லார்கிட்டையுமே ஃப்ரண்ட்டு வந்துட்டு எலிவேஷன்றதை மட்டும்தான் சொன்னார். எலிவேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பில்டிங்கை ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு ஏப்ரல் மந்த்தே ஒப்படைச்சிட்றேன்னு சொன்னார். அது வரைக்கும் எங்களுக்கு ரெண்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நானுமே வந்து மார்ச் மந்த் வரைக்குமே, இது வந்து மார்ச் மந்த்து நான் ரெண்ட்டு கொடுத்துருக்கேன். மார்ச் மந்த் வரைக்குமே நான் வந்து ரெண்ட் அவருக்கு போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் மாதம் இது வரைக்குமே நான் வந்து டில் நவ் அவர் வந்து பில்டிங்கை என் கையிலேருந்து எடுக்கிற வரைக்குமே நான் ரெண்ட் அவருக்கு போட்டிருக்கேன் 45,000. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 40,000 தான் போட்டிருப்பேன். February மந்த் வரைக்கும் இந்த பில்டிங்கை வந்து நான் ரெனோவேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜும் சேர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 45,000 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 5,000 எக்ஸ்ட்ரா பண்ணி 45,000 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்ச் மாதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. மார்ச் மந்த் வரைக்கும் நான் வந்து ரெண்ட்டு பே பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறமும் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கேன். February மந்த்து முடிஞ்சிச்சு, மார்ச் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே எனக்கு வந்து அப்ரூவ்டு கேன்சல் ஆகிடுச்சு, எங்களால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க, 15 நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அவரை வந்து மே மந்தில் காண்டாக்ட் பண்ணேன். என்ன சார் ஆச்சு, பில்டிங் இன்னும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொன்னதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. திரும்ப ஜூலை மந்த், அதாவது ஜூன் மந்த்து நான் திரும்ப காண்டாக்ட் பண்ணதுக்கு திரும்பவும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போயும் எதுவும் ரெடி ஆகலை, என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நான் பண்ணுறதுக்காக நான் பெங்களூர் போயிருக்கேன், ஸோ நான் பெங்களூர்லேருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச முடியும், அது வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுமையாயிருங்க அப்படின்னாரு. நான் 2 ஸ்டாஃப் வச்சுருக்கேன், 2 ஸ்டாஃப் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து பில்டிங்கை மொத்தமாக காலி பண்ணிக்கணும், காலி பண்ணணும்னு அன்றைக்கி சொல்லலை, 21 சொன்னாங்க, 19 நேரில் வந்து பேச சொன்னாங்க, அதுக்குமே ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொன்னார். 21 நான் டைம் என்ன டைமுன்னு சொல்கிறேன்னாரு. 4 மணிக்கு என்னை வர சொன்னாங்க. 4 மணிக்கு போய் பேசினதுக்கு அவங்க வந்து அடியால் வச்சுட்டு பேசுகிறாங்க. நீங்கள் லேடியாக இருக்கீங்க, நாங்கள் வந்து உரு தெரியாமல் உங்களை வந்து நாங்கள் அழிச்சிருவோம், ஏன்னா பில்டிங்கை வாங்கியிருக்கிற ஆள் வந்து அந்த மாதிரி ஆள், ஸோ நாங்கள் வந்து பைசாலாம் உங்களுக்கு பே பண்ணி கொடுக்கவே முடியாது, நீங்கள் அப்படியே வெளில போயிருங்க, கொடுத்த அட்வான்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நான் பில்டிங்கை வந்துட்டு நானாக என் இஷ்டப்படி காலி பண்ணுறேன்னா உள்ளே இருக்க இன்டீரியர் எல்லாத்தையுமே நான் எடுத்து
எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு அக்ரிமெண்ட் பீரியட் 2028 வரைக்கும் இருக்கையில் நான் எப்படி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி வெளில போக முடியும்? எனக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்கல. இல்லை, எந்த இன்டிமேஷனும் எங்ககிட்ட உள்ளுக்கு உடைக்கிறேன்றது யார்கிட்டையுமே எந்த இன்டிமேஷனும் பண்ணலை. பிகாஸ் வந்து முந்தானேத்து இது நடந்தது 4ஆம் தேதி அன்னைக்கு உள்ளுக்க ஆளுங்க இங்கே உக்காந்துருக்கும் போதே, என்னோட 2 ஸ்டாஃப் வந்து உள்ளுக்க உக்காந்துருக்கும் போதே பில்டிங்கை வந்து இடிக்கிறாங்க. பில்டிங்கை வந்து ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபுங்க கிட்ட போய் நான், அதுக்குமே வீடியோ இருக்குது, அந்த ஸ்டாஃபுங்க கிட்ட போய் நான் கேட்குறேன், ஏன்ப்பா இடிக்கிறீங்க? பில்டிங்கை சம்மந்தமே இல்லாமல் ஓரத்தில் தானே இடிக்கணும். நீங்கள் பில்டிங்கை வந்து ரெனோவேஷன் பண்ணுறேன்னு தான் சொல்கிறீங்க, பில்டிங்கை இடித்து தரமட்டமாக்குறேன்னு சொல்லலை. எதுக்காக வந்து சீலிங்கை இடிக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்குறேன். இப்போ அக்டோபர் மாதம் அவர் வந்து கேட்குறதுக்கு, உங்களுக்கு அதை கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் வந்து ஓனர்கிட்ட தான் வந்து கேட்கணும், நீங்கள் வந்து என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போதே வந்து சீலிங்கை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து முன்னாடியே சண்டை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஏன்னா இன்டீரியர் எதுவுமே பண்ணலை. ஸோ இன்டீரியர் பண்ணுறதுனால போயிட்டாங்க. இன்னொரு பில்டிங் வந்து ஏற்கனவே இந்த ஓனரோட அந்த ஃப்ரண்ட்டில் இடிச்சிருக்கவங்க வந்து ஏதோ பிரச்சனை, அதை பற்றி எனக்கு தெரியாது. என் பிரச்சனை என்னவோ அதை பற்றி தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.